பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பீகுருஸோட பிதாமகர் முன்னாள் பிரதமருக்கு இருந்து இன்னாள் பிரதமர் நம்பிக்கையுரிய நம்ம டெல்லிக்கு ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம், நமஸ்காரம். ஸ்ரீ ஐயர் ஆசிரியர் பி குரு சொன்னது போன்று, எனக்கு அவர் ஆணையிட்டது போன்று, தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும், குறிப்பாக கிராம தேவதைகளையும், அனைத்து மதம் சார்ந்த வைணவம் சைவம் போன்ற அனைத்து மதங்களையும் வைத்து எந்நாடனும் திரைவா போற்றி தென்னாட்டவருக்கு இறைவா போற்றி என்றெல்லாம் சொல்லி தென்னாடு சிறைவனையை போற்றி என்றெல்லாம் ஆண்டவனை பிரார்த்தித்து தங்களுடைய விவாதத்தை ஆரம்பிக்க முன்பாக ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானே என்று ராமரை பிரார்த்தித்துக் கொண்டு, எப்படி தமிழக சட்டசபையில் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் புது முறையை கொண்டு அறிமுகப்படுத்திய மாரி வில்சன் அவர்கள் கையில் ஜபமானை கொண்டு வந்தது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி விவசாய அமைச்சர் வினோத் திருப்பதி கோயிலுக்கு போய் அங்க பட்ஜெட்டை வச்சுட்டு வந்ததும் ஒரு வரவேற்கத்தக்கது. எது இருப்பினும் திமுக அதை பற்றி ஏன் கேலி செய்கிறது? திமுகவிற்கு இருக்க வேண்டிய ஒரு எண்ணங்கள், அதை செய்ய முடியாமல் விஜய் செய்து காண்பித்து விட்டார். தெய்வம் இருக்கிறது, பல தெய்வம் சம்மதம். ஆனால் இந்துக்களுக்கு எதிராக திமுக செயல்பட்டது, தாவேகா செயல்படவில்லை. 2 பிராமணர்களை அவர் அமைச்சராக வைத்திருக்கிறார். ஒரு பிராமணரை ராஜ்யசபாக்கு அனுப்பிச்சிருக்கார், பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஐயங்கார் வைணவரை. ஆக மொத்தம் இது விஜய் வைணவ மந்திரி சபையில் இருப்பது வரவேற்கத்தக்கது என்று சொல்லி தாங்கள் கேள்வி கேட்கலாம். பதில் ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட், தமிழகமே பெரிய அலங்கோலமானது திரு உதயநிதி, எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவரோட கைது. இந்த கைது நடவடிக்கை ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, திரு ஜோசப் விஜய் அவர்கள் அதிமுக பாணி, குறிப்பா சொல்லணும்னா செல்வி அம்மையார் ஜெயலலிதா பாணியை கையாள்றார் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா? இந்த கைது நடவடிக்கை யாருக்கு லாபம் தரும்? கைது நடவடிக்கை விஜய்க்கு லாபத்தை தரும், திமுகவிற்கு நஷ்டத்தை தரும். விஜய்க்கு எப்படி லாபம் என்று சொன்னால், பெண் வாக்காளர்கள் எல்லாம் கன்சாலிடேட் ஆயிட்டாங்க நேற்றிலிருந்து. அதற்காகத்தான் உதயநிதி அவர்கள் வேண்டுமென்றே பெண்ணை குறிப்பிட்டு போதாத குறைக்கு தேர்தலுக்கு முன்னதாக சங்கீதாவினுடைய அபிடவிட்டை ரிலீஸ் பண்ணி தேர்தலுக்கு அரப்பு த்ரிஷா என்று சொல்லி இது செய்தது திமுகவிற்கு ஒரு பின்னடைவு. குறிப்பாக தஞ்சாவூரில் நடந்த கூட்டத்தில் யார் யார் கோஷமிட்டார்களோ த்ரிஷா என்று, அவர்களுக்கும் உதயநிதிக்கும் முன்னதாகவே ஒரு கான்வர்சேஷன் இருந்தது, ஒரு பேச்சு இருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தி விட்டார்கள். அவர்களை டீடைன் செய்து யார் யார் கூச்சல் போட்டாங்களோ அவரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இனிமேல் தான் விசாரணை ஆரம்பிக்கும். இந்த கேஸ் இப்ப முடிகிற மாதிரி எனக்கு தோணல. அவர் செய்தது தவறு. விஜய் அவர்களுக்கு எதிராக உதயநிதி அவர் எங்கிட்ட ஒரே ஒரு பண்டாட்டியோடு நான் வசிக்கிறேன்னு சொல்லுவதான் ஒரு உசிப்பி விடுற மாதிரி தான் இருக்குதுங்க. அது எதிர்கட்சி தலைவர் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாவடக்கம் தேவை. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி பட்ஜெட் நேற்று தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு விவசாய பட்ஜெட் போயிட்டு இருக்கு. நேற்றைய பட்ஜெட்டை இது ஒரு வேஸ்ட் பட்ஜெட் அப்படின்னு திமுக தரப்புல இருந்தும் அதிமுக தரப்புல இருந்து இது அப்படியே ஒரு ஸ்டிக்கர், அதாவது அதிமுக அதுவும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட பட்ஜெட்டை அப்படியே இவங்க ரீரைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பட்ஜெட்டை பற்றி உங்களோட பார்வை? பட்ஜெட் 2 பட்ஜெட்டுகளுமே முதன்முறையாக தமிழ்நாட்டில் விஜய் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதிமுகவையும் தூக்கி எறிந்தார்களே பொதுமக்கள், அவருக்கு சாதகமாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. பொதுவாக அந்த நிட்டிகிரிட்டி, அது உள்ள இருக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் எனக்கு பாதி படித்தேன், பாதி புரிந்தேன், பாதி புரியவில்லை. அது நடுவில் ஒரு ஜெனரலைஸ்டு காமெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திக் 100க்கு 95 மார்க் தந்துள்ளாம 2த்துக்குமே. இதுக்கும் சரி அதுக்கும் சரி. இட்ஸ் எ வெல்கம் பட்ஜெட். அன்புமணி ராமதாசுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி சொன்னதும் பிரேமலதா சொன்னதும் வரவேற்கத்தக்கது. அவர்கள் ஏன் இது மாதிரியான யோசனைகளை, பரிந்துரைகளை அறிக்கை தருவதற்கு முன்னதாக சொல்லவில்லை? அடுத்த வாட்டியான முன்னாடி சொன்னாங்கன்னா அதை இவெல்லாம் இந்த பட்ஜெட்ல சேர்த்திருப்பாங்க. பொருளாதார ரீதி இருந்ததுன்னா ப்ரீ மின்சாரத்தை கேட்கறாங்க.
ஃப்ரீ மின்சாரத்துக்கும் இந்த விவசாய பட்ஜெட்டுக்கு சம்பந்தம் இருக்குது அவங்க சொன்னா கூட என்ன பொறுத்த மட்டும் அது ஜெனரல் பட்ஜெட்ல வரணும். ஒன்னே ஒண்ணுங்க, அனைத்து ஆலோசனைகளும் வரவேற்கத்தக்கது. காரணம், தமிழர்களுடைய முன்னேற்றம், 8 கோடி தமிழர்களுக்கு விவசாயத்துடைய முன்னேற்றத்தை பற்றி தான் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அது வரவேற்கத்தக்கது. காரணம், முதலமைச்சர் என்றால் 233 எம்எல்ஏக்களுக்கும் அவர் முதலமைச்சர், 8 கோடி தமிழர்களுக்கும் முதலமைச்சர். 8 கோடியில நீங்க 7 கோடி 99 லட்சம் எதிர்த்துதான் இருப்பாங்க, யாரும் இல்லைங்கிற. மீதி இருக்கிற 1 லட்சம் உங்களோட இருந்தா கூட 79 லட்சம் பேர் கொடுத்து அறிக்கையை பரிந்துரை தாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை விஜய் செய்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. டெல்லியில நேற்றைய சாயங்காலம் ஒரு பெரிய பரபரப்பான விசாரணை போயிருக்கு. மெட்டா ஹெட், குளோபல் ஹெட்ல இருந்து எல்லாருமே அந்த பிரதமர் மோடி அவர்களோட வீடியோ நீக்கினதுக்கு விசாரணைக்கு நேர்ல வந்து ஆஜர் ஆயிருக்காங்க. அவங்களும் மன்னிப்பு கேட்டதாகவும், மெட்டாவோட ஹெட்டா இருக்கிற திரு மார்க் சூக்கர்பர்க் அவரும் மன்னிப்பு கேட்டதா செய்திகள் வருது. என்ன நடந்தது நேற்றைய தினம் டெல்லி? டெல்லியில் பரபரப்பான சூழ்நிலை. அனைத்து சோசியல் மீடியாக்களில் ஏன் பி குருனுடைய வீடியோக்கள் அனைத்தையும் கட் பண்றாங்க. இதுல வந்து ஒரு இடதுசாரிகள் வலதுசாரிகள் என்ற ஒரு பிரிவினை யூடியூப்லயே வந்துடுச்சு. அதே மாதிரி ட்விட்டர்ல வந்தாச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ராத்துல வந்து டிக்டாக்லயும் டெலிகிராம்ல வந்தாச்சு. இதெல்லாம் மேட்டான்னு சொல்றாங்களே, வாட்ஸ்அப்லன்னு சேர்த்து. நீ ஒன்னேன்னு பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை கேலியாக சித்தரித்து அவர்கள் போஸ்டர்லாம் போடுறாங்க. அதையெல்லாம் எடுக்க தைரியம் இல்லாத பேஸ்புக்கும் சரி ட்விட்டரும் சரி எதற்காக பிரைம் மினிஸ்டர் பேசியதை எடுத்தார்கள். அதுவும் அமைதி வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும் என்று சொன்னதற்கு அமைதி செய்தியை ஏன் அவர்கள் எடுத்தால் தெரியலை. அந்த பேஸ்புக்குடைய தலைவர், மேட்டானுடைய தலைவர் மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லிவிட்டார். அந்த எழுத்து மூலமாக வரவில்லை, எழுத்து மூலமாக தேவை. காரணம், நாளைக்கு எத்தனையோ அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்றாங்க. இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லிருக்கார், அவருடைய அக்கௌண்ட் போயிட்டு பிரைம் மினிஸ்டர் கூட தான் மன்னிப்பு கேட்கணும், எனக்கு வேண்டாம். அவங்க இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எடுத்தோடனே அவர் மன்னிப்பு கேட்கணும், அவருக்கு அடிக்கிறது இல்லை. இப்போ ஃபீல்ஸ் பிஞ்ச் இல்லையா? ஆக மொத்தம் இதுல அரசியல் செய்கிறது அந்த பேஸ்புக். அனைத்துக்கும் தவிர கார்த்திக், பி குரு தமிழ் நேயர்களுக்கு ஒரு புதிய செய்தியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அந்த புதிய செய்தி என்ன என்று கேட்டால், இந்தியாவிலிருந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை இந்த மேட்டா சம்பாதிக்கிறது. த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், த்ரூ யூசர்ஸ் சார்ஜஸ் எல்லாமே. அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா நிர்மலா சீதாராமனோ இல்ல அஸ்வினி வைஷ்ணவோ இல்ல நரேந்திர மோடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5%, 8% தான், 20% போடுங்க. அந்த ஸ்லாபே 3 தான் இருக்குது ஜிஎஸ்டி, அந்த 28% போடுங்க. அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்றாங்க. அது இந்தியாவில் பேன் பண்ணுங்க, ஒரு 2 நாளைக்கு தெரியும், பிசினஸ் இருந்து போடும். இது பி குருக்கு சொல்ல வேண்டும் என்றால், யூடியூப்ல எவ்வளவு பணம் வர தெரியுமா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா? எத்தனையோ பேர் பாக்குறாங்களே. அதனால என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்றது, ஏற்கனவே ட்விட்டர்ல போய் ரெய்டு பண்ணாங்க போலீஸ். அதே மாதிரி இங்க பேஸ்புக்கினுடைய ரெய்ட் பண்ணாங்கன்னா ஞாபகத்து வரும் அவங்களுக்கெல்லாம், பேஸ்புக்காரங்களுக்கெல்லாம். இந்தியா என்றால் சுச்சமாக நினைத்தார்கள். இந்தியா யார் என்று நேற்று காண்பித்து விட்டது, மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். ஆனால் நிஷிகாந்த் துபே சொல்லுவது மாதிரி அவர்தான் நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு, ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஆன் மீடியா, அதற்கு அவர் தலைவராக இருக்கிறார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில. அவருக்கு கண்டிப்பாக எழுத்து மூலம் தந்திருக்க வேண்டும் அந்த பேஸ்புக். ஒன்று. இரண்டாவது, இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அரசாங்கத்திற்கும் பேஸ்புக்கும் நடுவே அஸ்வினி வைஷ்ணவ் என்று மத்திய மந்திரிக்கு உறுதுணையாக தமிழ்நாடு ஐஏஎஸ் அதிகாரி சரண்யன் கிருஷ்ணன் என்பவர் தான் அதை ஒருங்கிணைத்தார். அவரிடம் தனிப்பட்ட முறையில் பேசினார்கள் அந்த அமெரிக்கர்கள். அவரிடமும் மன்னிப்பு கேட்டது. வைஷ்ணவ மந்திரியிடம் மன்னிப்பு கேட்டதை எழுத்து மூலமாக தந்தால்தான் இந்தியா குவைட்டாக இருக்கும் என்று நிஷிகாந்த் துபே சொல்லியிருக்கார். 3 நாள் டைம் கொடுத்திருக்காரு, 2 நாள் ஆயிருக்குது, இன்னும் 1 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனுடைய பின்னணி என்ன என்று கேட்டால்,
நரேந்திர மோடிக்கு ஆதரவாக 10 கோடி அந்த ட்விட்டர் டெலிகிராம்ல இருந்தது ஃபாலோயிங். அதெல்லாம் பார்த்து நடுங்கிய அந்த ஜூமர் பேக், அவர் பேர் என்ன, பேஸ்புக்ல ஆளு, அந்த ஆள் பேச தொடர்ந்து மனசு வரலைங்க பேர் சொல்றதுக்கு. ஸோ அவர் கண்டிப்பாக எழுத்து மூலமா மன்னித்து தர வேண்டும். இதுதான் டெல்லியில் நடந்தது. அடுத்தது பெங்களூர்ல இப்ப நம்ம கர்நாடகா அரசியல்ல பார்த்திருப்போம் அமைச்சரவை எல்லாம் மாற்றம். குறிப்பா இப்ப டி.கே. சிவகுமார் அவரோட ஆதரவாளர்லாம் இப்ப புதிய அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. என்ன நடக்குது கர்நாடகால? இளைஞர்கள் சென்சிக்கு உதாரண இது கொடுக்கல, அதிகமா லைம்லைட் கொடுக்கல, பெண்கள் அமைச்சரவையில இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் வருது. சித்தராமையா என்ன மாதிரி இருக்கார்? என்னதான் இருந்தாலும் சொல்லுங்க பேச. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, சித்தராமையா அரசாங்கம் கண்டிப்பாக வெளியில அனுப்பப்படும். பாஜக அங்கு ஆட்சியில் வரும் கர்நாடகாவில் 2028 தேர்தல். காங்கிரஸில் மாபெரும் குழப்பம் இருக்கிறது. பெண்களுக்காக நான் போராடுவேன், மேல் லடுக்கியும் லட்னைக்கு தயார்கும் என்று பிரியங்கா காந்தி சொன்னாரே, ஒரு பெண்மணி ஏன் போடவில்லை சொல்லுங்க? அந்த சித்தராமையா கவர்மெண்ட்ல ஒத்த இருந்தாங்க, இவங்ககிட்டயும் ஒன்னா இருந்தாங்க. அது என்ன அர்த்தம் சொல்லுங்க? திமுக அரசுக்கு உதவி செய்கிறார் டி.கே. சிவகுமார் என்று திமுக கட்சிக்கு தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ராஜ்மோகன் சொல்றாரு. ஆக மொத்தம் அங்க என்ன பாலிடிக்ஸ் நடக்குது? அந்த கர்நாடக அரசியலில் மல்லிகார்ஜுன் கர்கேயினுடைய அழுத்தம் குறைந்து விட்டது. அவர் வெறும் டப்பான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவருடைய மகன் பிரேம் கர்கே போலீஸுடைய கேள்வித்தாள் வினாத்தாள் வெளியே வந்ததுனால அவரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவரும் நான் ராஜினாமா செய்ய தயார், நீங்க போய் எஃப்ஐஆர் போடுங்க கிண்டலா சொல்றாரு. ஆக மொத்தம் ஊழல் மடிந்த அரசாங்கம். சித்தராமையா இன்னும் காங்கிரஸை கண்ட்ரோல் செய்கிறார், சிவகுமாருக்கு எதிராக இருக்கிறார் என்று அனைவருக்கும் தெரியும். கர்நாடக அரசு காங்கிரஸ் இதை கைவிட்டு போக போகிறது. அங்கிருந்து எப்படி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காந்தி குடும்பத்திற்கு சித்தராமையாவும் சரி சிவகுமாரும் சரி ஏடிஎம் மாதிரி பால் கலக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று சொன்னாரோ, அங்க ஏடிஎம்மா வச்சிருந்துக்காக இந்த கவர்மெண்ட் தமிழ்நாடு கர்நாடகா கவர்மெண்ட் காங்கிரஸ் தலைமை பிரியங்கா காந்தியினுடைய கணவர் ராபர்ட் வாட்ராக்கு பெங்களூர் சவுத்துல மல்லேஸ்வரம் பகுதியில் நிலத்தை கொடுத்து விட்டு அங்கு அடுக்குமாடி கட்ட வேண்டும் என்ற ஒரு வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விட்டது காங்கிரஸ். எங்க போனாலும் இந்த ரியல் எஸ்டேட்ல போயிடுவாரு நம்ம ராபர்ட் வாட்ரா. அதுக்கு சோனியா காந்தி அமைப்புக்கு இருக்கணும். சோனியா காந்தி வாயை மூண்டிருப்பாங்க. ஹரியானாவில் மாட்டினா ராஜஸ்தான் மாதிரி இப்ப கர்நாடகாவில் வந்துட்டாங்க. எனக்கு என்ன பயம்னா தமிழ்நாட்டிலே அவங்க வந்துருவாங்க நிச்சயம். விஜய் அவர்கள் ஜாகிரதையாக இருக்கணும். தமிழ்நாடு அரசியல் என்பது கர்நாடக அரசியலுக்கு நிழல் போன்றது. காவிரி தண்ணி மேகதாதுவை விட்டுவிட்டு காங்கிரஸை நம்பாதீர்கள் என்று விஜய்க்கு ஒரு அறிவுரையும் நான் பி குரு மூலமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், திமுக முதுகல் குத்தினார்கள், காங்கிரஸ் தங்களுடைய முதுகலும் குத்துவார்கள். இப்ப பாருங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். நீங்க கர்நாடகா பத்தி கேட்டீங்க. கர்நாடகால இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் பாஜகவுடைய தலைவர், மத்திய நிதி அமைச்சர். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மிஸ்டர் பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் காங்கிரசுடைய எம்பி. தமிழ்நாட்டுக்காக போய் நான் நிதி அமைச்சருக்குன்னு பேசுறேன்னு சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. இப்ப நாம் இருவரும் பேசுவதற்கு முன்னதாக அந்த செய்தி கேள்விப்பட்டேன். அந்த புகைப்படத்தை தங்களுக்கு அனுப்புகிறேன், தாங்கள் இந்த வீடியோல போட்டு காமிங்க. கர்நாடக அரசிலிருந்து நான் கொஞ்சம் ஒதுங்கி போறேன்னு சொன்னா கூட நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், கர்நாடக அரசு கூடிய சீக்கிரம் கவிழும். 15 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு, யார் போனாலும் வெளில போலாம், எனக்கு கம்ப்ளீட் மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் சித்தராமையா ஒரு மாநில கட்சி ஆரம்பித்தாரே ஆனால் காங்கிரசுடைய கதி அதோகதியாகிவிடும். தமிழகத்தில் எப்படி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதோ அதை விட மோசமான நிலைக்கு கர்நாடகாவில் காங்கிரஸ் அழிந்து விடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கார்த்திக், தாங்க 2 கேள்வியா? FCRA பில் மசோதா பாஸ் பண்ண போறாங்களா? ஏன்னா இப்ப அதை எதிர்த்து யூஎஸ்ல ட்ரம்ப் கட்சியை சேர்ந்தவர் எதிர்த்து சொல்லியிருக்காரு. சோ என்ன ஆக போகுது FCRA பில்? தமிழக ஊடகங்களில் சொல்லாத விஷயத்தை பி குரு தமிழ் நேயர்களுக்கு கார்த்திக் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால், FCRA என்பது ஃபாரின் கண்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட். இதன் மூலமாக அமைச்சர் அமித்ஷா அவர்கள்
30,000 கோடி ரூபாய் சென்ற மன்றம் வந்தது. அதை எதற்கு உபயோகப்பட்டது என்றால், இந்துக்களை கிறிஸ்துவர்களாகவும் இந்துக்களை முஸ்லிம்களாகவும் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மாற்றுவதற்காக அனைத்து உலக தேசங்களிலிருந்து இந்த பணம் வருகிறது. பசுமை என்று சொல்லக்கூடிய ஒரு கிரீன் ரெவல்யூஷன் எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு மாதிரி என்ஜிஓக்கு நிறைய பணம் வருது. 30 கோடி ரூபாய் வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரு என்ஜிஓக்கு. அந்த 30 கோடி ரூபாய் ஒரு செலவு என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது கிடையாது அவங்க. ஆனா 30 கோடி ரூபாய் எதுக்கு செலவழிச்சிருக்காங்க? சில கிராமங்களில், ராமநாதபுரம், மதுரை போன்ற இடங்களில் இந்துக்களை கிறிஸ்துவர்களாக மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டதை அந்த அமைப்பு செய்து இருக்கிறது. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 பிறகு 2026க்குள்ள நிறைய மத மாற்றங்களை நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த FCRA மூலமாக அமெரிக்கா ஏன் தடை போடுகிறது என்றால், கிறிஸ்துவர்களுடைய ஆதிக்கம் வர வேண்டும் இந்தியாவில் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அது பலிக்கவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்து FCRA என்பது மத மாற்றத்திற்கு தடை போடுவது என்று காங்கிரஸ்காரர்கள் பிரச்சாரம் செய்தாலும், பாஜகவினர் டெல்லியில் என்ன சொல்கிறார் என்றால், இந்து மதத்தை நிலைநாட்ட வேண்டும், இந்து மதம் கரையக்கூடாது என்றால் FCRA வர வேண்டும் என்று. அதற்கான அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்று 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அமித்ஷா கூட்டியிருக்கிறார். நாளைக்கு ஒருவேளை இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பண்ணலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லா இருக்கிறதுனால அது வருமா வராது தெரியாது. திங்கட்கிழமை அறிமுகப்படுத்துவார்கள். அது வெற்றி அடையும். காரணம், அமித்ஷா அவர்கள் சந்திரபாபு நாயுடுவிடமும் நிதிஷ்குமாரிடம் பேசிவிட்டதால் அரசாங்கத்திற்கு பரிபூர்ண மெஜாரிட்டி இருக்குது. இதுக்கு 2/3 வேண்டாம். காங்கிரஸ் என்ன சொன்னாலும் சில அமெண்ட்மெண்ட் கொண்டுருவாங்க, அதுக்கு ஏத்துப்பாங்க கவர்மெண்ட். பேசக்கூடாதுன்னு ராகுல் காந்தி எப்படி சொல்ல முடியும்? எங்க இந்த FCRA பணத்து மூலமா தானே ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கு கொள்ள பணம் இருந்திருக்கு. ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கு சைனாலேருந்து 1500 கோடி வந்திருக்கு. இந்தியாவிற்கு எதிர்த்து செய்ய வேண்டும் என்று சைனாவுடன் ஒப்பந்தம் போட்டு கொண்டார்களே ராஜீவ்காந்தியினுடைய மகன் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் பிரியங்கா காந்தியும் சைனாவுடைய தலைவருடன். ராஜீவ்காந்தி பவுண்டேஷனில் 30 ஆட்கள் வேலை செய்கிறார்கள் என்றாலும் அந்த 30 ஆட்கள் ஏன் மீண்டும் மீண்டும் தமிழகம் வருகிறார்கள்? RN ரவி ஆளுநராக இருந்தபோது அவர் எச்சரித்தாரே மத்திய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கத்திற்கும். அது போன்றுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய ராஜேந்திர அல்கேல் சொல்லுகிறார். தமிழகத்திலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் மத மாற்றங்கள் அதிகமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் ஆளுநர் ராஜேந்திர சொல்லுவார். we will wait and watch. அதுதான் FCRA பின்னணி. இறுதியான கேள்வியா, பங்கிப்பூர் பாஜகவோட கோட்டையா இருந்த பங்கிப்பூர் இப்ப வந்து பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்காரு. இத ஒட்டி ஏதாவது நடவடிக்கை பாஜக என்ன செய்ய போறாங்க? ஒரு மாபெரும் தோல்வியாகத்தான் பலர் பார்க்கிறார்கள். எது இருப்பினும் பங்கிப்பூர் என்பது பீகாருடைய ஒரு படித்தவர்கள் இருக்கக்கூடிய இடம், மேற்குடி மக்கள் இருக்கக்கூடிய இடம். அந்த மேற்குடி மக்களுடைய இருக்கக்கூடிய இடத்துல பாஜக என்பது பிராமணர்களுடைய கட்சி, பனியார் கட்சி என்று சொன்னாலும் அது ஒரு பெரிய ஏற்பாடுகளை எதிர்ப்புகளை சமாளித்தது. கண்டிப்பாக தோல்வி என்பது பாஜகவினர் தீர்க்கமாக ஆலோசிக்க வேண்டும். இது பாஜகவிற்கு ஒரு இடையூறாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அது உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தலுக்கோ பீகாருடைய வரக்கூடிய தேர்தலுக்கோ பாதகமாக இருக்காது என்பதையும் குரு தமிழ்நேயர்களுக்கு பரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க்கை.